Hi friends, இன்னைக்கு நாம வந்து ஒரு cleaning video தான் பார்க்க போறோம். அதாவது Thursday vlog தான் பார்க்க போறோம். வாங்க இந்த vlogல நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. Hi friends, இந்த vlog நான் வந்து ஒரு மதியானம் போல ஸ்டார்ட் பண்றேன். மதியானம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்றேன். குக்கர்ல ரைஸ் வச்சிட்டு 1 pot ரைஸ் தாங்க வைக்க போறேன். ஆனாலும் இந்த 1 pot ரைஸை நான் தனித்தனியா தான் செய்ய போறேன். எனக்கு தக்காளி சாதம் செய்யறேன். தக்காளி சாதம் எனக்கு இப்படி செஞ்சா ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்களா, ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டைம் நீங்க இந்த மாதிரி தான் செய்வீங்க. அதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி இது எல்லாமே தேவையான அளவு நான் கட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் குவான்டிட்டி செஞ்சிட்ருக்கேங்க. இந்த மாதிரி வந்து வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு தக்காளியை வந்து நான் ரேண்டமாக தான் கட் பண்ணுறேன். ஏன்னா நான் தக்காளியை வந்து அரைச்சி தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து தக்காளி சாதம் சாப்பிடும்போது அந்த தக்காளியை ஒதுக்கி வைப்பாங்க. அந்த மாதிரி ஒதுக்கி வைக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ண பாருங்கள். அந்த காம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை கட் பண்ணி எப்போவுமே தக்காளி சாதத்துக்கு மட்டும் இல்லை, எந்த குழம்பு வகையாக இருந்தாலுமே அதை கட் பண்ணி போட்டுருங்க. எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரேண்டமாக தான் நான் கட் பண்ணுறேன். ஒருவேளை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் செய்வீங்க அப்படின்னா கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ இது தாங்க தேவையானது. நான் சொன்ன மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அந்த கோர்ஸாக தான் அரைச்சிருப்பேன். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்க மாட்டேன். பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். நான் இஞ்சி போட மாட்டேன் தக்காளி சாதத்துக்கு. அதே மாதிரி தேவையான அளவு காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு லன்ச்சு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு க்ளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனாலும் ஃபஸ்ட்டு லன்ச்சு செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடுறேன். ஸ்பைசஸ் வந்து நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணிப்பீங்களோ உங்களோட ஃப்ளேவருக்கு வந்து என்னென்ன பிடிக்குமோ அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கரம் மசாலான்னு சொல்கிற ஐட்டத்தை வந்து அப்படி நான் பவுடராக இல்லாமல் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து வதக்கிட்டு இந்த அளவுக்கு வதக்கணுங்க. வதக்கிட்டு பூண்டை வந்து நல்லா தட்டி போட்டிருக்கேன். பேஸ்ட்டாக போடல, தட்டி தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு தக்காளி சாதம் செஞ்சு போகிறாங்களே நல்லாயிருக்கும். அதுவும் வதங்கினதுக்கப்புறமா இந்த தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். இது வதக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து முக்கியமான ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நான் போடுறது வந்து நார்மல் குழம்பு தூள் கிடையாது, சாம்பார் பவுடரை தான் சேர்த்துட்ருக்கேன். நீங்கள் சாம்பார் பவுடர் வீட்டில் அரைச்சி வச்சதாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லை கடையில் நீங்கள் வாங்குறீங்க எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே. நான் சக்தி மசாலாவோட தான் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கணும். நீங்கள் சாம்பார் பவுடர் வந்து சேர்த்து பாருங்களேன், தக்காளி சாதம் செம்ம டேஸ்ட்டு அடிதூளாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெய் வந்து தனித்தனியாக பிரியும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நான் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உப்புலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது ஒரு சைடு வந்து வேலை நடந்துகிட்ருக்கட்டும் அப்படின்ட்டு ஆனியன் கட் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்குன்னா ரைத்தாவுக்கு. பொதுவாகவே நான் சொன்னேன் இல்லையா, நான் இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க் பண்ண போகிறேன். அதனால் வந்து ரொம்ப சிம்பிள் லன்ச் மெனு தக்காளி சாதம் செஞ்சுட்டு ஆனியன் ரைத்தா வச்சுட்டா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி அதை என் கையினால் நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுறேன். அப்போ தான் ஒன்றா கிடைக்கும். இல்லாட்டி முந்தையாக ஒரே ஆளுக்கு நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இன்னும்போது பொடியாக நிறைய கிடைக்கும். வந்து நேற்று மீதமுள்ள தயிர் கொஞ்சம் இருந்தது, அது ஒரு 1/2 பாக்கெட் இருந்தது, அதையும் சேர்த்துக்கிட்டு இன்னொரு 1/2 பாக்கெட் கிட்டத்தட்ட வந்து 1 பாக்கெட்னு அளவு வச்சுக்கோங்களேன் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா கொத்தமல்லி, கேரட், அந்த பச்சை மிளகாய் இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ரொம்ப சிம்பிளாக ஆனியன் ரைத்தா பண்ணுறதுனால இப்படி பண்ணுறேன். இப்போ வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஆனியன் ரைத்தா ரெடி. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்பூன் வச்சு கிளறினாலும் ஓகே, கை வச்சு கிளறினாலும் ஓகே, அது அவங்கவுங்களோட இஷ்டம். ஏன்னா வீட்டில் சமைக்கும் போது கைப்படாத சமைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூப்பராக பிரிஞ்சு அந்த தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு பாருங்கள். அந்த தக்காளிலாம் நல்லா சுருண்டு வதங்கி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதே மெத்தடில் செஞ்சு இதில் கருவாடு ஆட் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் ப்ரான் சொல்லுவாங்க இல்லையா, அது ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது வந்து ஒரு கிரேவி ஆகிடும். ப்ரான் கிரேவி, அப்புறம் வந்து கருவாடு கிரேவி அந்த மாதிரி இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். அதே மெத்தடில் தான் இந்த தக்காளி சாதத்தையும் செய்கிறேன். இப்போ நான் சாதம் வச்சு கிளறிட்டேன். கிளறும்போது கொஞ்சம் பசங்க டிஸ்டர்ப் பண்ணாங்கன்றதுனால வீடியோ எடுக்கலை. இப்போ பாருங்கள், ஆனியன் ரைத்தா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு க்ளீனிங் ஒர்க் ரெடி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காமிச்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணேன்.
இப்படி தான் பிளேட்டிங் பண்ணி என்னோடய பையனுக்கு கொடுத்துட்டேன், அவன் சாப்பிட்டுட்ருக்கட்டும் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு தான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க் ஹெவியாகவே இருக்குது. சரஸ்வதி பூஜை வந்து கிட்ட நெருங்குதுன்னா எல்லா ஒர்க்குமே வந்து ஒரே நாளில் செய்யறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும்போது ரொம்ப ஈஸி. இதுக்கு இடையில் வந்து காலையில் வாங்கின சீத்தாப்பழம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாமே காய் எதுவுமே வந்து சாப்பிட்ற அளவுக்கு இல்லை. அப்போது வந்து அவங்க தான் சொன்னாங்க, இதை நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு தண்ணியை வந்து நல்லா தெளித்து வச்சு மூடிடுங்க, அது வந்து ஒரு நைட்டு இல்லைன்னா ஒரு பகலில் வந்து பழுத்துரும், ஒரு பகல் கூட இல்லை பாதி பகல்லே பழுத்துரும் அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணேன், வாங்கிட்டு வந்த உடனே இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எல்லா தண்ணியை தெளித்து மூடி வச்சுட்டேன். அது வந்து நைட்டுக்கே பழுத்துடுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் இது காலையில் ஒரு 12 மணி போல் சொன்னேன் இல்லையா, அப்போ செஞ்ச வேலை இது பண்ணிவிட்டு தண்ணியை தெளிச்சுட்டு மூடி வச்சுட்டேன் நல்லா. அப்படி மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு நைட்டு ஒரு 8-9 மணி போல் தொட்டு பார்த்தா நல்ல கனிஞ்சு இருந்தது. ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இந்த வேலையை முடிச்சுட்டு தான் நான் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வாங்க இப்போ பாருங்கள், இதுதான் வந்து அதாவது என்ன சிஸ்டம் டேபிள் எவ்வளோ இதுவாக டஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி இதுவும் இந்த இடத்துல வந்து டிவி ஸ்டாண்டு எவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள். இதையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுனால நான் கொஞ்சம் நடுவில் ஃபாஸ்ட் மோஷனில் போட்டிருப்பேன். இல்லைன்னா ரொம்பவும் லென்த்தாக இருந்தது. அந்த அளவுக்கு உங்களுக்கும் பார்க்குறதுக்கு போர் அடிக்கும் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் மோஷனில் போட்டிருக்கேன். அந்த ஒயர்லாம் கச்சாமுச்சான்னு இருந்தது, அதை எடுத்து அந்த சைடில் வச்சுட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு வெட் கிளாத் வச்சு நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுவேன். அப்போ தான் அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த வெட் கிளாத்தை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரை கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துட்டோன்னா சுத்தமாக சூப்பராக க்ளீன் ஆகிடும். இப்போ நான் வந்து அந்த வெட் கிளாத்தை வச்சு தான் க்ளீன் பண்ணுறேன். அங்கேவே வந்து ஸ்பீக்கரும் இருந்ததால் அந்த ஸ்பீக்கரையும் லைட்டாக டச் பண்ணுங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், வந்து எலக்ட்ரானிக் ஐட்டத்தில் வந்து க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா ஆயுத பூஜைக்கு கண்டிப்பாக அந்த ஸ்விட்ச் போர்டெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது வெட்டில் அதை பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது என்னோடய ரெக்வெஸ்ட்டு. அதுக்கு கீழே சில புக்ஸ் எல்லாம் இருக்குது, என் பையனோட புக்ஸ், அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துலையும் ரொம்ப ஹெவியாக டஸ்ட்டாக இருந்தது. அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் சொல்லிவிட்டு அங்கேயும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பொதுவாக மற்றவங்க க்ளீனிங் ஒர்க்கை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நம்மளும் டக்குன்னு க்ளீன் பண்ணலான்னு தோணும். எனக்கும் அப்படி தான். நானும் வந்து எனக்கு பிடிச்ச சேனல்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது அவங்க க்ளீனிங் ஒர்க் பண்ணாங்கன்னா எனக்கு ஒரு பூஸ்ட் குடித்த மாதிரி ஆகிடும். நம்மளும் க்ளீனிங் ஒர்க் பண்ணணும், பாத்திரம்லாம் இருந்ததுன்னா அதை கழுவணும்னு தோணும். அந்த மாதிரி உங்களுக்கும் தோணும் நான் பண்ணுறத பார்த்தா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் அது ஒரு மோட்டிவேஷனாக இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது அந்த சிஸ்டம் டேபிளை க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த டிவி ஸ்டாண்ட் டேபிளை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வயர்லெஸ் ஃபோன் இருக்காங்க, அதையும் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அங்கே இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ங்கிறதுனால பார்த்து தான் க்ளீன் பண்ணணும். அது க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது ஓவர்வியூ அப்படின்னு பாருங்கள். பொதுவாக நான் தேர்ஸ்டேயில் தான் இந்த மாதிரியான க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணுவேன். மறுநாள் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால வீடு க்ளீன் பண்ணுறது, கிச்சன் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருந்ததுன்னா தேர்ஸ்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரைடே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாத ஆயுத பூஜை வருதுன்றதுனால கொஞ்சம் டீப் க்ளீனே பண்ணுவோம் நம்ம. ஸோ பார்த்து அன்னன்னைக்கு ஒன்று ஒன்றா செய்யுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்காது. ஒரே நாளில் நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், மறுநாள் நம்மளால் ஒரு வேலை கூட செய்ய முடியாது, அடித்து போட்ட மாதிரி இருக்கும். அப்படியே அப்பப்போ கொஞ்சமாக ரிலாக்ஸாக பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும். நான் அப்படி தான் பண்ணுவேன், அப்பப்போ தான் பண்ணுறது. ஒரே முட்டை எல்லா வேலையும் செஞ்சேன்னா டயர்டாகிடுவோம் நம்ம. ஸோ இங்கேயும் க்ளீன் பண்ணிட்டேன்.
க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்னென்னா, இந்த மணி பிளான்ட்லாம் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மணி பிளான்ட்டில் வந்து தண்ணி மாற்றுவேன். அதுவும் வியாழக்கிழமையில தான் செய்வேன். ஒரு சில நாள் மறந்துடுவேன். அதனால் ஒன்றும் தப்பில்லை. வியாழக்கிழமை தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. அந்த க்ளீனிங் ஒர்க்குன்றதுனால எது மாற்றணுமோ அதெல்லாம் மாற்றுறது, அதெல்லாம் வந்து தேர்ஸ்டே பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மணி பிளான்ட்டில் இருக்க தண்ணி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து ஊற்றிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து பூச்சிலாம் வைக்கும். அந்த மாதிரி வச்சுன்னா நமக்கு கொசு வந்து அதிகமாக வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி தண்ணி மாற்றி வச்சுருங்க. அதே மாதிரி கிச்சனில் வந்து நான் இந்த பேம்பு வச்சுருப்பேன். கிச்சனில் பேம்பு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வாஸ்துப்படி ரொம்ப ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் இருக்கும், ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயுமே நான் தண்ணி ஊற்றி தான் வச்சுருக்கேன். அதுலேயும் தண்ணியை அந்த வேறு மாற்றிட்டு அதுக்கப்புறமா மேலெலாம் இதையும் நல்லா அலசுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடும் அந்த லீஃப்லாம் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நல்லா அலசிட்டு மறுபடியும் அதில் வந்து போட்டுறேன். இது மட்டும் ஒன்று பெருசாக இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. இது ரொம்ப நாளாக நான் இது வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறமா வாங்கினது தான் அந்த குட்டி குட்டியாக இருக்கிற பேம்பு. எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுட்டேன், ஒரே இதில் இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே தண்ணி மாற்ற வேண்டியது எல்லாத்தையுமே மாற்றி அங்கங்கே வச்சிடலாம். நான் ஏற்கனவே வந்து மணி பிளான்ட் வந்து கிச்சன்லேயும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து கிச்சன்லேருந்து எடுத்து ஹாலுக்கு மாற்றிட்டேன். நம்ம பேம்பு மட்டும் இங்கே வச்சுக்கலாம் கிச்சனில் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டேன். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு வைக்க வேண்டிய இடத்துல வச்சிடலாமே. டிவி ஸ்டாண்டுக்கிட்ட வச்சேன் இல்லையா, ஸோ வந்து இந்த டிவி ஸ்டாண்டுக்கிட்ட வச்சுட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே சிஸ்டம் டேபிளில் கூட ஒன்று வச்சுருப்பேன் மணி பிளான்ட்டு. இந்த மணி பிளான்ட்டில் வந்து மண் போட்டு வச்சுருப்பேன். அது வந்து தண்ணி மாற்றணும். இது வந்து மண்ணில் வச்சுருக்கன்றதுனால நான் ஒரு 3 days இல்லைனா 4 daysக்கு ஒன்ஸ் வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல க்ரோத். இது ஆக்சுவலாக நான் 2 வருஷமாக வச்சுருக்கேன். 3 இலையோடு வச்சது இது. அது எந்தளவுக்கு க்ரோத்தாக அழகாக இருக்குன்னு பாருங்கள். அதுலேயும் தண்ணிலாம் மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள், ஓவரால் த வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு நல்ல லுக்காக இருந்தது. எவ்வளோ டஸ்ட்டாக இருந்துச்சு, அதை கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகாக ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த டிவி ஸ்டாண்டையும் பாருங்கள், நல்லா க்ளீனாக ஆகிடுச்சு. இப்போ வேலையெல்லாம் முடிச்ச டயர்டில் நான் போய் சாப்பிட்லான்னு இருக்கேன். நீங்களும் போய் சாப்பிடுங்க. மறுபடியும் வேறு ஒரு நல்ல vlogல உங்களை மீட் பண்ணுறேன்.